வினே, யாதேஷ், எப்படி இருக்கடா நண்பு? நம்ம எப்படி ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். அதெல்லாம் அப்போ உள்ள காலம். இப்போ 2026 அதெல்லாம் நீ மறந்துருப்ப. ஆனால் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் பாரு. இந்த அனீஷ் ஞாபகம் வச்சுருக்கேன் பாரு. அதுதான் ஒரு நட்பு. ஆமாண்டா யாதேஷ், நீயும் ஆள் மாறிட்டேன், நானும் மாறிட்டேன். நம்ம அப்படி பழகின விஷயத்த நீ மறந்துட்ட, ஆனால் ஞாபகம் வச்சுருக்கேன் பாரு அனீஷ். அதுவும் ஒரு நட்பு. அப்புறம் என்ன பண்ணுற? வேலைக்கும் போறியா? சம்பாதிக்கிறியா? எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஆச்சரியத்தில் பார்க்குற அனீஷ் ஆள் மாறிட்டானு. நீ இந்த ஆள் மாறிட்ட, நானும் அடிச்சுல தான் மாட்டேன். சரி வா, வீட்டுக்குள்ளே வா. வீட்டுக்கு வெளியில் நிற்கிறேன். உட்காரு. என்ன காப்பி சாப்பிட்டியா? உன்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியல யாரிச்சு. எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு பொண்ணு காதலிக்கிறேன். அதை பற்றி தான் உன்கிட்ட சொல்லலாம் நினைக்கிறேன். நீ எப்படின்னு தெரில, அதை புரிஞ்சுப்பியான்னு தெரில யாதேஷு. சொல்லட்டுமா? நான் சித்ரான்னு ஒரு பொண்ணு காதலிக்கிறேன். காதலிக்கிறேன் விட லவ் ப்ரப்போஸ் பண்ணல. அவன் நீ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறேன். உனக்கு தெரியுமா தெரில. நம்ம தேர்ட் இயர் படித்தோம், அவன் செகண்ட் இயர் படித்தான் சித்ரா. அப்போலேருந்து ஒரு லவ். அது எப்படி வீட்டுக்குள்ளே சொல்லணும்னு தெரில. அதனால் ரூமுக்குள்ளே இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறேன் யாதேஷு. என் காரில் நீ தான் சேர்த்து வைக்கணும் யாதேஷ். என் குடும்பத்தில் யாரும் என்னை கண்டாலே பிடிக்காது, வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்புனால நான் இப்போ தனி மரமாக நிற்கிறேன் யாதேஷு. பாரு, அனீஷ் பாவம் தானே, இந்த ஃப்ரெண்டு பாவம் தானேடா. ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க யாதேஷு? நீ தானே புரிஞ்சுப்படா யாதேஷு. நீ யாரு புரிஞ்சுப்ப யாதேஷு? நான் எப்படி சின்சியராக லவ் பண்ணுறது? அவள் என்ன நினைப்போட இருப்பான்னு தெரியல சித்ரா. சரியாகவே அவள் பேச மாட்டேங்கிறா. ரொம்ப வருத்தமாக இருக்கு யாதேஷ். நீ தான் அவள்கிட்ட பேசி 2 பேரும் சேர்த்து வைக்கணும் யாதேஷ். நீ என் நண்பர் தானே, என் உயிர் நண்பே தானே. 2 பேர் காதல் சேர்த்து வைக்க அது போயிடும். சரி யாதேஷ், நீ நிச்சயமாக காதலை சேர்த்து வைப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வரேன்டா யாதேஷ். நான் வெளியில் போகணும். போயிட்டு அப்புறமா உனக்கு கால் பண்ணு. நீ எனக்கு கால் பண்ணு, உனக்கு நான் கால் பண்ணுறேன். அதை பற்றி பேசுவோம். நான் போனேன். இருந்துட்டு காஃபி குடிச்சிட்டு நீ வேறு சொல்லியிருப்ப வெளியில் போகணும். போய் உன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வா. அவன் பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருக்கான் யாதேஷு. போய் பார்த்துட்டு வா. யார் இந்த யாதேஷ் இருக்கிறான புதுமையான பேரில் இருக்கிறான்னா இல்லையோ, மறக்காமல் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சேவ் பண்ணு. இது ஒரு கற்பனையான காட்சி. சித்தரிப்பும் கூட. நான் வாரேன்டா யாதேஷு.